காணாம போன சைலஜாவை கண்டுபிடிக்கிற முதல் கட்ட நடவடிக்கையா சைலஜா வேலை பார்த்துட்டு இருந்த ஆபீஸ்க்கே கிளம்பி போனா அர்ஜுன். அங்க சைலஜா கூட வேலை பார்த்துட்டு இருந்த எல்லாருமே சைலஜா காலையில வேலைக்கு வந்ததாகவும் எப்பவும் போல 5 மணிக்கு கிளம்பி வீட்டுக்கு போனதாகவும் சொல்லவே வெளியில இருந்த வாட்ச்மேன் கிட்ட விசாரிச்சான் அர்ஜுன். ஆமாயா, சைலஜாமா காலையிலேயே வேலைக்கு வந்துட்டாங்க. எப்பவும் போல 5 மணிக்கு மல்லிகா மேடம் கூட தான் நடந்து பஸ் ஸ்டாண்ட் போனாங்க. அது என்ன சைலஜாவா அம்மாங்கிற மல்லிகாவை மேடம்ங்கிற? ஒன்றும் புரியலையே. இந்த கம்பெனில தான் 12 வருஷத்துக்கு மேலேயும் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இங்கே இருக்கிறவங்க எல்லாம் சார் மேடம்னு கூப்பிடணுன்னு தான் எதிர்பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லை, எவ்வளோ வெயில் அடித்தாலும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் இங்கே ஒருத்தன் நிற்கிறேன்னே யாரு கண்ணுக்கும் தெரியாது. ஆனால் சைலஜம்மா அப்படி இல்லை. ஒரு நிமிஷம் நின்று என்னப்பா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களான்னு வாய் நிறைய என்னை அப்பான்னு கூப்பிட்ற புள்ள. அதனால தான் என் பொண்ணு மாதிரி நினச்சி அப்படி பேசுகிறேன்யா. ஆஃபீஸில் எல்லாரும் சொன்னதும் வாட்ச்மேன் சொன்னதையும் கேட்டுட்டு அடுத்த ஸ்டெப்பா ஆஃபீஸில் வேலை செய்கிற மல்லிகா வீட்டுக்கு போனா அர்ஜுன். ஐயோ, லவ்வெல்லாம் இல்லை சார். ஆஃபீஸில் யாரு கூடயும் க்ளோஸாக கூட பேச மாட்டா. அவளுக்கு இருக்கிற ஒரே க்ளோஸ் ஃப்ரெண்டுனா அது நான் மட்டும்தான். அவளுக்கு அவங்க அப்பா தான் சார் உலகமே. ஆஃபீஸ் முடிஞ்சதுன்னா பஸ் ஏறி நேராக வீட்டுக்கு போயிடுவா சார். ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு சார் அவ. நேற்று நீங்கள் 2 பேரும் ஒன்றா தானே பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்க? எத்தனை மணிக்கு பஸ் வந்துச்சு? எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போனீங்க? இடையில யாரையாவது பாத்தீங்களா? ஆமா சார், நாங்க 2 பேரும் தான் பஸ் ஸ்டாண்ட் போனோம். இடையில என் அண்ணன் பைக்ல வரவும் நான் அவன் கூட பைக்லயே வீட்டுக்கு வந்துட்டேன். இவளும் பஸ் ஏறி பத்திரமா வீட்டுக்கு போவான்னு தான் நினைச்சேன். என்னாச்சுன்னே தெரியல சார். கொஞ்சம் சீக்கிரமா கண்டுபிடிச்சிருங்க சார். பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற ஒரு மொபைல் கடையில விசாரிச்சான் அர்ஜுன். தெரியும் சார், இந்த பொண்ணு டெய்லி இங்க தான் பஸ் ஏற வரும். அன்னைக்கு கூட தனியா தான் நின்றுட்டு இருந்துச்சு. கொஞ்சத்துல இன்னொரு பொண்ணு வரவும் ரொம்ப நெருக்கமா பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் கடைக்கு கஸ்டமர் வந்துட்டாங்கன்னு நான் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். திரும்பி பார்க்கும்போது 2 பேருமே அங்க இல்ல. பஸ் வந்திருக்கும், ஏறி போயிட்டாங்கன்னு நினைச்சேன். ஏன் சார், அந்த பொண்ணுக்கு என்னாச்சு? அந்த பொண்ணு மிஸ் ஆயிடுச்சு. யாரோ கிட்னாப் பண்ணிருக்காங்க. என்ன சார் சொல்றீங்க? கடத்திட்டாங்களா? இந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு. நீங்க அதை வேணா செக் பண்ணி பாருங்க சார். பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற சிசிடிவி கேமராவை செக் பண்ணும்போது மொபைல் ஷாப்காரன் சொன்ன மாதிரியே சைலஜா பக்கத்துல ஒரு பொண்ணு ரொம்ப க்ளோஸா நின்று பேசிட்டு இருக்கத பார்த்தா அர்ஜுன். சைலஜா பக்கத்துல நின்று பேசுற பொண்ணு யாரு? சைலஜா காணாம போனதுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சைலஜா சொல்லும் கதைகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ட் 3யோட நான் வந்து உங்களை பாக்குறேன். பாய்.